ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இனி நம்ம சூப்பரான டேஸ்டியான மினி மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு நல்ல பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரி நான் ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை இந்த மாதிரி 5லேருந்து 6 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கடலைப்பருப்பையும் நான் மிக்சியில் 1-2 அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைஞ்சிடக்கூடாது. 1-2 தான் அரைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நல்லா நம்ம அரைச்சிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக இல்லாமல் சாஃப்டாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. கடைசியாக நம்ம முழுசாக எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் பேட்சும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பருப்பு நமக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இந்த பேட்சும் அரைச்சி நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முழுசாக சேர்க்கும் போது நல்லா நம்ம சாப்பிடும்போது கடிப்படும். முழுசாக இருக்க கடலைப்பருப்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் நான் நிறைய சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்தாச்சு. இப்போ கடைசியாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன் 1-2 தோலோடு. இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல டேஸ்டியாக இருக்கும் நமக்கு வடை. பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடணும். எல்லா இடமும் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே ஒட்டி பிடிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே எல்லா பக்கமும் பரவணும். நான் ஃபுல்லாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா பக்கமும் நல்லா நமக்கு நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஈவனாக வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் வடை. இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி. இப்போ வடை மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதை எப்படி தட்டுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. பாருங்கள், ஒரே ஒரு விரல் இருந்தால் போதும், கட்டை விரல். நம்ம அதுலேயே சூப்பராக நம்ம வடையை தட்டிடலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடு. சமைக்கவே தெரியாதவங்க கூட கண்டிப்பாக சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஈஸியான ஒரு வடை ரெசிபி தான் இது. இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு அதே கையிலேயே நம்ம கட்டை விரலில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா போதும். ஏன்னா நம்ம இது மினி மசால் வடை தான் பண்ணுறோம். அதனால் சூப்பராக இருக்கும். நமக்கு 2 கையை நம்ம யூஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு போடுறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. மேலே எலும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு வடை பொரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லா வடையும் தட்டி இதே மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பேட்ச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இது நல்லா வெந்து வர்றதுக்குள்ளேயே நம்ம ஒரு தட்டில் இதே மாதிரி குட்டி குட்டியாக வடையை இன்னொரு பேட்ச் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்க்கும் போது நம்ம குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இத்தனை வடை சாப்பிட்டேன், அத்தனை வடை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம பெருசாக தட்டுறதை விட இந்த மாதிரி மினி மசால் வடையாக பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம ஏதாவது சாமி கும்பிட்றோம் அப்படின்னாலும் இந்த வடை ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் வடை எல்லாத்தையும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மாறி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லைனா உள்ளே வேகாது, வெளியில் நமக்கு கிறிஸ்பியாகவும் இருக்காது, சாஃப்டாகிடும்.
அதனால் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், அடுத்த பேட்ச் நான் வந்து தட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு டைமும் வந்துட்டு சேவ் ஆகும், நமக்கு செய்கிறதுக்கும் வந்து சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் இது வரைக்கும் சமைச்சதே இல்லை அப்படின்றவங்க கூட சூப்பராக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துட்ட பாருங்க. இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்த பேட்ச்சு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவுலேயும் வந்துட்டு வடை வந்து தட்டி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக. இந்த மாதிரி சூப்பராக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது வேகிறதுக்கும் நமக்கு வந்து டைம் நிறைய எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். இப்போ குழந்தைங்க ஸ்கூல் போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் மதியம் வந்து ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் செஞ்சு தரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் அடுத்த பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுத்த பேட்சும் வந்து போட்டு பொரிச்சிக்கலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வடை போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும். அதுதான் வந்து முக்கியமான டிப்ஸு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வடை போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் வந்து வெளில கலர் மாறிடும், உள்ளே வேகாது. அதனால் நம்ம வடை சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான வடை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான மினி மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி என்ன செய்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிக்காமல் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.